ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வரைக்கும் ஒரு 4 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது டே 5 ஓட கிளாஸ். இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸ் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்பதான் மேம் நான் ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன், வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ண போறேன், என்டிபிசிக்கு அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் 1999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். எவ்ரி வீக் சாட்டர்டே இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வரக்கூடிய எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், செக்ஷன் கண்ட்ரோலருக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In a certain code language, screen is coded as LCCPAQ. What is the code for skills? ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் screen அப்படிங்கிறத நாம இந்த மாதிரி எழுதுறோம். அப்படின்னா skills அப்படிங்கிறத நீங்க எப்படி எழுதுவீங்க? இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸ்கிரீனுங்கிறத எப்படி எழுதுறாங்க? ஸ்கிரீனு SCREEN. ஸ்கிரீனுங்கிறத எப்படி எழுதுறாங்க அப்படின்னா LCCPAQ. LCCPAQ. ஓகே, சோ இந்த மாதிரி எழுதுறாங்க. அப்போ ஸ்கில்ஸுக்கான குறியீடு என்ன? இதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இதை எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நேரா செக் பண்ணலாம். எஸ்க்கு ஆப்போசிட்ல என்ன லெட்டர் கொடுக்காங்களோ சோ இப்படி செக் பண்ணலாம். இப்படி செக் பண்ணும்போது ஆன்சர் வரல அப்படின்னா ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் கம்பேர் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த 3 மட்டும் எடுத்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த 3 எடுத்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதிரியும் நம்ம லாஜிக்கா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? திங்க் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? சோ இப்போ நான் எஸ் எல் பாக்குறேன். இப்போ எஸ்ஸும் எல்லும் பாத்தீங்கன்னா எஸ் வந்து 19வது இடத்துல இருக்கு, எல் வந்து 12வது இடத்துல இருக்கு. சோ கொஞ்சம் தூரம் வந்து அதிகமா இருக்கு. அப்ப நேரா பாக்குறதுல எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகேவா? சோ இப்போ ஆருக்கும் சிக்கும் பாருங்க, ஆர் வந்து 18வது இடத்துல இருக்கு, சி வந்து 3வது இடத்துல இருக்கு. சோ ரொம்ப டிஸ்டன்ஸ் வருது. அதனால நான் என்ன பண்றேன்? நேரா பார்க்காம ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கூட பாக்குறேன். என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கூட பாக்குறேன். அப்ப எஸ்ஐயும் கியூவையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எஸ் எத்தனாவது இடத்துல இருக்கு? 19வது இடத்துல இருக்கு. கியூ எத்தனாவது இடத்துல இருக்கு? 7வது இடத்துல இருக்கு. அப்ப ரொம்ப ஈஸியா 19ல இருந்து 17க்கு போறதுக்கு சோ 7 இல்ல 17. அப்ப 19 -2ன்னு போட்டுடலாமா? அப்போ ஃபர்ஸ்டையும் லாஸ்டையும் இது பண்ணணும். சோ -2ன்னு போட்டுடலாம். இப்ப இங்க செகண்ட் இருக்கா? அப்ப செகண்டையும் செகண்ட் லாஸ்டையும் இது பண்ணுங்க. அப்ப இங்க சி இருக்கு, இங்க ஏன்னு வரணும். அப்ப சி 3வது இடம், அப்ப ஏ வந்து 1வது இடம்னா -2 தான் வந்திருக்கு. அடுத்து இங்க ஆர் இருக்கு, ஆரையும் பியையும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்டோட இது பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க செகண்ட் இருக்கிறத செகண்ட் லாஸ்டோட கம்பேர் பண்ணணும். இப்ப ஆருக்கு பி என்ன ரிலேஷன் பாருங்க. ஆர் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 18வது இடத்துல இருக்கு. பி வந்து 16வது இடத்துல இருக்கு. அப்போ -2 தான் போயிருக்காங்க. அடுத்து வந்து என்ன பண்ணணும்? இ இருக்கு, ஈக்கும் சிக்கும் பாத்தீங்கன்னா அதேதான். இ 5வது இடம், சி 3வது இடத்துல. சோ -2. அதுக்கப்புறம் இங்க -2 வரும். எண்ணுக்கும் எல்லுக்கும் பாத்தீங்க அப்படின்னா என் எங்க இருக்கு? 14வது இடத்துல இருக்கு. சோ எல் 12. அப்ப என்ன பேட்டர்ன் அப்படின்னா -2 இங்க உள்ள பேட்டர்ன். இப்ப ஸ்கில்ஸுக்கு அதே மாதிரி கண்டுபிடிங்க. SKILLS ஸ்கில்ஸ். ஓகே, எஸ்ல இருந்து -2 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? S -2ங்கும் போது உங்களுக்கு எங்க போகும்? அதே மாதிரி கியூவுக்கு தான் போகும். அப்ப அந்த கியூவை எங்க போடணும்? இங்க நேரா போடக்கூடாது, இந்த இடத்துல போடணும். அடுத்து K -2. K வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 11வது இடத்துல இருக்கு. 11 -2 உங்களுக்கு என்ன வரும்? 9. 9வது இடத்துல என்ன இருக்கு? I இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன போடணும்? I வந்து போட்டுறணும். அடுத்து இங்க I இருக்கு, I -2. I எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாருங்க. I வந்து 9th பிளேஸ்ல இருக்கு. 9 -2. 9 -2னா என்ன வரும்? 7. 7th பிளேஸ்ல யார் இருக்காங்க? G இருக்காங்க. அப்ப இங்க G வரும். ஓகே, சோ அப்போ கடைசி GIQன்னு ஆன்சர் வந்து முடியணும். இங்க ஆப்ஷனை நல்லா செக் பண்ணி பாருங்க.
GIQன்னு இந்த ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். தெளிவா புரியுதா? மீதி இருக்கதை கண்டுபிடிக்க வேண்டாம். மீதி இருக்கதை கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு என்ன வரும்னா -2 போடும்போது QJJ தான் வரும். எக்ஸாம்ல ஏதாவது ஒரு லெட்டர் மட்டும் இல்லைன்னா 2 லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம். அதுல ஒரு 2-3 செகண்ட் சேவ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க. இல்ல செகண்ட் லெட்டரும் சேர்த்து கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணீங்கன்னா இந்த 3 ஆப்ஷனும் எலிமினேட் ஆகிரும். மிச்சம் இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். மத்தத வந்து நீங்க என்ன பண்ண வேண்டாம், கண்டுபிடிக்க வேண்டாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். The marked price of a ceiling fan is 4,200 and the shopkeeper allows a discount of 5% on it if his profit is 14%. Then the cost price of the fan is. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒரு மின் விசிறியின் குறித்த விலை பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் 4200. கடைக்காரர் அதற்கு 5% தள்ளுபடியை அனுமதிக்கிறார். அவரது லாபம் 14% என்றால் மின் விசிறியின் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஒரு மின் விசிறி இருக்கு, ஃபேன் இருக்கு, ஃபேனோட மார்க் பிரைஸ் குறித்த விலை என்ன அப்படின்னா 4200. சோ 4200 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு கடைக்காரர் எவ்வளவு தள்ளுபடி கொடுக்கறாரு? 5% தள்ளுபடி கொடுக்கறாரு. ஓகே, அப்படி 5% தள்ளுபடி கொடுத்தாலும் அவருக்கு லாபம் வந்து எவ்வளவு கிடைக்குதாம்? 14% வந்து லாபம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த பொருளோட அடக்க விலை என்னங்கிறதா நாம வந்து கண்டுபிடிக்கணும். சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கடைக்கு போறோம். கடைக்கு போனோனே அந்த ஃபேன்ல மார்க் பிரைஸ் வந்து 4200ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கான தள்ளுபடி வந்து 5%ன்னு போட்டிருக்காங்க. அப்ப அதோட விற்ற விலை என்னவா இருக்கும்? அதோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? மார்க் பிரைஸ் 4200, அதுல 5% தள்ளி விக்கிறாங்கன்னா எவ்வளவு கம்மி பண்ணி கொடுப்பாங்க? இதுல 5% தள்ளுறாங்க, 5% தள்ளுபடி கொடுக்கறாங்கன்னா எவ்வளவு கம்மி பண்ணுவாங்க? 42ல 5%ங்கிறது 210. ஏன்னா 4200 into 5%, 5/100ன்னு போடுவீங்க, 00 கட் ஆகிரும். அப்போ 42 into 5ங்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 210, 210ன்னு கிடைக்குமா? சோ கரெக்ட் தானே? சோ மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா செல்லிங் பிரைஸ் வந்து 4200 இன்ட்டு 5% தானே தள்ளுபடி கொடுக்கறாங்க. தள்ளுபடினா என்னது? கம்மி பண்ணி கொடுக்கிறது. அப்ப அந்த 5 100ல இருந்து கழிச்சிருங்க. கழிச்சா என்ன வரும்? 95. சோ 95 divided by 100ன்னு போட்டு கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா இந்த 2 0 கட் ஆகிரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? செல்லிங் பிரைஸா இருக்கும். சோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா செல்லிங் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்கன்னு கண்டுபிடிங்க. 4200 இன்ட்டு 5 divided by 100. சோ டிஸ்கவுண்ட் எவ்வளவு வரும்? 42 இன்ட்டு 5 210ன்னு கிடைக்கும். 5 2 10, மீதி 1 20 21. சோ 210. அப்ப 4200ல இருந்து ஒரு 210 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்கறாங்க. பெர்சன்டேஜா பார்த்தோம் அப்படின்னா 5%, ரூபாயா பார்த்தோம் அப்படின்னா 210. அப்ப 4200ல ஒரு 200 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 4000 ரூபாய் வரும். 4000த்துல ஒரு 10 போச்சு அப்படின்னா 3990ன்னு வரும். ஓகே, அப்படிதானே? இப்போ 4200 ரூபாய் மதிப்புள்ள பொருளுக்கு 5% தள்ளுபடி கொடுக்காங்கன்னா 4200ல 5% என்னன்னு பாக்குறோம்? 210 ரூபான்னு கிடைக்கும். அப்ப அந்த 210 ரூபாய் தான் தள்ளி கொடுக்கறாங்க. அப்ப 4200ல 210 தள்ளணும் அப்படின்னா கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4200 மைனஸ் 210. இப்படியும் நீங்க மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 4200ல இங்க 210 கழிக்கணும். ஃபர்ஸ்ட் 200 போட்டோம். 200 போச்சுன்னா 4000 இருக்கும். 4000த்துல இருந்து ஒரு 10 கழிச்சிங்க அப்படின்னா 3990ன்னு கிடைக்கும். ஓகே, இது ரெண்டா மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அதான் கிடைக்க போகுது, 3990. ஓகே, நீங்க செல்லிங் பிரைஸ் இந்த மாதிரி 95%க்கு என்ன அப்படிங்கிற மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 5%க்கு என்னன்னு கண்டுபிடிச்சு அதை 4200ல இருந்து நீங்க கழிச்சீங்கனாலும் உங்களுக்கு செல்லிங் பிரைஸ் தான் கிடைக்கும். தெளிவா புரிஞ்சிருச்சா? அப்போ அந்த பொருளோட விற்ற விலை எவ்வளவு? அந்த மின் விசிறியோட விற்ற விலை வந்து எவ்வளவு? 3990. ஓகே, சோ இது வரைக்கும் நமக்கு ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. 4200 மதிப்புள்ள பொருளை 5% தள்ளுபடியில அவர் வந்து விற்காரு அப்படின்னா 3990 ரூபாய்க்கு விற்பாரு. அப்படி விற்கும் போது அவருக்கு லாபம் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 14% வந்து லாபம் கிடைக்குதாம். ஓகேவா? அப்போ நாம காஸ்ட் பிரைஸ வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா 100% எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ 100% மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு 14% லாபம் கிடைக்குன்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 114 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? சோ 114 கிடைக்கும்.
இப்போ செல்லிங் பிரைஸ் வந்து ரூபாயில நமக்கு தெரியும். ரூபாயில எவ்வளவு? 3990ன்னு தெரியும். ஓகே. அதே பெர்சன்டேஜ்ல எவ்வளோன்னு தெரியும்? 114% தெரியும். அப்ப 114% வந்து 3990க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா 100%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? அடக்க விலை இல்லைன்னா அந்த பொருளோட உண்மையான விலையா இருக்கும். ஓகே. தெளிவா புரியுதா? சோ நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? செல்லிங் பிரைஸ் தெரியும். இவ்வளவு ரூபாய்க்கு விற்கும் போது 14% லாபம் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் வந்து 114%க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 114 வந்து 3990க்கு ஈக்குவல் அப்படின்னா 100க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான். இப்போ இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 114 into x equal to 3990 into 100. ஓகே. சோ இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? x is equal to 3990 into 100 divided by 114 இருக்கும். சோ கேன்சல் பண்ணுங்க. ஸோ இந்த 3990வையும் இந்த 114ஐயும் வச்சு டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 டைம்ஸ் போகும். 3 டைம்ஸ் போச்சுன்னா 4 3 12 3 1 4. ஸோ 342 இருக்கும். ஸோ 5 9ல 4 போனா 5. ஸோ திருப்பி வந்து எத்தனை டைம்ஸ் போகும்? 5 டைம்ஸ் போகுமா? 5 4 20. ஸோ இங்க 9ல 2 போச்சுன்னா 7. ஓகேவா? ஸோ திருப்பி 5 டைம்ஸ் போச்சுன்னா 5 4 20. ஸோ 7 570. ஓகே கரெக்ட். அப்ப எத்தனை டைம்ஸ் போகும்? 35 டைம்ஸ் போகும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஃபர்ஸ்ட் 2ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் வாய்ப்பாடுல கட் பண்ணுவாங்க. ஸோ அது டைம் எடுக்கும். அப்படிதானே? ஸோ இது டைரக்டாவே என்ன பண்ணிடலாம்? 114ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணலாம்னா இங்க 114 இருக்கு, இங்க 399 இருக்கு. சப்போஸ் இங்க 300 இங்க 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டைம்ஸ் போகும். அப்படிதானே? இதை பார்த்தோன்னே 3 டைம்ஸ்னு சொல்லிடுவோம். இங்க 114 இங்க 3990 கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு? 4000க்கு பக்கத்துல இருக்கு. இங்க வந்து 100 விட அதிகமா இருக்கு. அப்ப கண்டிப்பா அதுக்கு மிடில்ல இருக்கக்கூடிய 35 கிட்ட தான் என்ன வரும்? ஆன்சர் வரும். யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கும்போது இங்க 0 இருக்கு, இங்க 4 இருக்குன்னா கண்டிப்பா அது வந்து 5ல தான் முடியும். 5ஆல தான் மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 300 100ன்னு இருந்தாலே 3 தான் கிடைக்கும். அப்ப இத 3ன்னு போட்டுறலாம். டைரக்டா பார்த்ததுமே இத 35ன்னு சொல்லிடலாம். ஓகே. புரியணுங்கிறதுக்காக தான் இந்த பக்கம் டிவைட் பண்ணி காட்டியிருக்கேன். அப்ப இத கட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 35ன்னு இருக்கும். அப்ப அடக்க விலை எவ்வளவு? 35 into 100 3500ன்னு கிடைக்கும். அப்ப அந்த பொருளோட உண்மையான விலை எவ்வளவு அப்படின்னா 3500. 3500ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? Among the given letter number clusters, 3 bears are certain common relationship. Choose the cluster in which the letter numbers are differently related. கொடுக்கப்பட்ட எழுத்து எண் திரள்களில் 3 ஒரு குறிப்பிட்ட பொதுவான உறவை கொண்டுள்ளது. ஓகே. சோ எழுத்து எண் வெவ்வேறு வகையில் தொடர்புடைய திரளை தேர்ந்தெடுக்கவும். ஒண்ணுமே இல்ல, இங்க 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இந்த 4ல 3 இது பாத்தீங்க அப்படின்னா சேமான லாஜிக்ல வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகே. சேம் லாஜிக் வந்து ஃபாலோ பண்ணுது. ஒண்ணே ஒண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா ஆட் ஒன் அவுட். ஓகே. சோ ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஆட் ஒன் அவுட். அந்த ஒண்ணு யாருங்கிறது தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? VO74ன்னு சொல்லிருக்காங்க. ஓகே. சோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ABCD எழுதிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது VO74ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த V-ஐயும் O-வையும் வச்சு நான் 74 கொண்டு வரணும். எப்படிலாம் யோசிக்கலாம்னு பார்ப்போம். V வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 22வது இடத்துல இருக்கு. அப்ப V-யோட வேல்யூ வந்து 22. O எத்தனாவது இடத்துல இருக்கு? 15வது இடத்துல இருக்கு. அப்ப இதோட வேல்யூ வந்து 15. அப்ப இந்த 22யும் 15யும் வச்சு நான் என்ன கொண்டு வரணும்? 74ன்னு கொண்டு வரணும். எப்படிலாம் யோசிக்கலாம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணா ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஆட் பண்ணும்போது வெறும் 37 தான் வருது. ஆனா எனக்கு தேவையானது எத்தனை அப்படின்னா 74. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி இத into 2ன்னு போடலாமா? ஓகே. அப்ப லாஜிக் கிடைச்சிருச்சா? எனக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 74. ஆனா என்கிட்ட இருக்கிற லெட்டர்ஸை வச்சு நான் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து 37 தான் வருது. அப்ப நான் ஆட் பண்ணி அதை என்ன பண்ணிக்கலாம்? டபுள் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போதைக்கு நான் யோசிச்சு வச்சிருக்க லாஜிக். இந்த லாஜிக் அடுத்த ஆப்ஷன்ல ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். XG62ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு எவ்வளவு? 24. ஜியோட மதிப்பு எவ்வளவு? 7. ஓகே. 24 பிளஸ் 7 எத்தனை? 31. அப்போ அதோட பொசிஷன் வேல்யூஸ் இது எந்த இடத்துல இருக்கோ இது எந்த இடத்துல இருக்கோ அந்த வேல்யூஸ் ஆட் பண்ணி அதை டபுள் பண்ணணும். அப்ப டபுள் பண்ணும்போது என்ன கிடைக்கி? 62 கிடைச்சிருதா? அதே மாதிரி இங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்ப இது ரெண்டுக்கும் சேம் லாஜிக் ஃபாலோ ஆகுது. என்னது? அதோட அந்த லெட்டர்ஸோட பொசிஷன் வேல்யூஸ் ஆட் பண்ணி into 2 போட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் கிடைக்குது. இதுதான் லாஜிக். இப்ப இதுக்கு n க்கு பாத்தீங்க அப்படின்னா n 14வது இடத்துல இருக்கு, j பாத்தீங்க அப்படின்னா 10வது இடத்துல இருக்கு.
சோ 14 பிளஸ் 10 உங்களுக்கு என்ன வரும்? 24ன்னு வரும். 24 டபுள் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 48ன்னு கிடைக்கும். ஆனா இங்க 46ன்னு இருக்கு. அப்ப இதுல அதே லாஜிக் ஃபாலோ ஆகல. மேபி இது ஆட் ஒன் அவுட்டா இருக்கலாம். ஓகேவா? சோ இப்ப அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணுங்க. QE 44ஆன்னு பாருங்க. Q ஓட வேல்யூ எத்தனை? 17. ஓகே. E ஓட வேல்யூ எத்தனை? 5. அப்படிதானே? 17 பிளஸ் 5 எத்தனை? 22. 22 இன்டு 2 போடும்போது 42 கிடைக்குது. அப்ப அந்த லாஜிக் ஃபாலோ ஆகுது. அப்ப ஆப்ஷன் A, B, D இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா ஒரே லாஜிக் வந்து ஃபாலோ பண்ணுதாங்க. ஆப்ஷன் C மட்டும் தான் ஆட் ஒன் அவுட். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆட் ஒன் அவுட் தான். அப்ப ஆப்ஷன் C தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே. லாஜிக் என்னன்னா அந்த லெட்டர்ஸோட பொசிஷன் வேல்யூஸ் பார்க்கணும். அதை ஆட் பண்ணி டபுள் பண்ணோம் அப்படின்னா நம்பர் வந்து கிடைச்சிரும். இதுதான் லாஜிக். சோ ஆப்ஷன் C தான் நம்ம என்ன சொல்லலாம்? ஆட் ஒன் அவுட்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? மணி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் A அண்ட் ரைஸ் 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த வெஸ்ட். ஸோ எதுல கொடுத்துருக்காங்க? டைரக்ஷன்ல உள்ள கொஸ்டின். ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கணும்? டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கணும். மணி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் A. மணின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் Aல இருந்து என்ன பண்றாரு? ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி எந்த பக்கமா நடக்கிறாரு? 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த வெஸ்ட். ஓகே. சோ 5 கிலோமீட்டர் வெஸ்ட் பக்கமா ஃபர்ஸ்ட் போறாரு. ஓகே. ஸ்டார்டிங் பிளேஸ்ல இருந்து 5 கிலோமீட்டர் வந்து வெஸ்ட்ல போறாரு. உங்களுக்கு டைரக்ஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட். ஓகேவா? சோ இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு, இது வந்து வடக்கு, இது வந்து என்னது? தெற்கு. ஓகே. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருந்து அவர் ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கலாம். மணி வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு? சோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே. சோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாரு? 5 கிலோமீட்டர் வெஸ்ட்ல போறாரு. அப்ப 5 கிலோமீட்டர் வெஸ்ட் அப்படின்னா இதுதான் அவருக்கு வெஸ்ட். இதான வெஸ்ட். அப்ப இங்க 5 கிலோமீட்டர் போயிருவாரு. அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? he then takes a right turn drives 8 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் வலப்பக்கம் திரும்பி 8 கிலோமீட்டர் சென்று, ஓகே, வலது பக்கத்துல திரும்பி 8 கிலோமீட்டர் போறாரு. அப்ப இப்படி பார்க்க நிக்கிறாருன்னா அவருக்கு வலது எது? இதுதான் அவரோட வலது. சோ இங்க 8 கிலோமீட்டர் போயிடுறாரு. அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. then turns right and drives 13 கிலோமீட்டர். திருப்பியும் வலது பக்கம் திரும்பி ஒரு 13 கிலோமீட்டர் போறாரு. ஓகே. சோ அப்ப இங்க நிக்கிறாரு. இங்க இருந்து 13 கிலோமீட்டர்னா அவருக்கு எப்படி வரும்? இங்க இருந்து இங்க வர ஏற்கனவே 5ன்னு தெரியும். 5 அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு வரும்? ஒரு 8 வரும். ஓகே. சோ ஒரு 8 ஓவராலா ஆட் பண்ணும்போது 13ன்னு வரும். இல்ல டோட்டலா இங்க இருந்து இங்க வர ஒரு கோடு போட்டு நீங்க 13ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப 13 கிலோமீட்டர் போயிட்டு இந்த இடத்துல நிக்கிறாரு. இப்ப அடுத்து என்ன பண்றாருன்னு பாருங்க. அடுத்து he then takes a right turn and drives 19 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அகைன் வலது பக்கம் திரும்பி ஒரு 19 கிலோமீட்டர் போறாரு. ஓகே. அப்ப இங்க வலது பக்கம்னா இது இப்படி பார்க்க நிக்கிறாருன்னா அவருக்கு வலது பக்கம் இது இதுதான் அவரோட வலது பக்கம். அப்ப இங்க இருந்து இங்க வர ஏற்கனவே எவ்வளவு? 8. ஓகே. அவர் எவ்வளவு வரணும்? 19 கிலோமீட்டர் வரணும். ஓகே. சோ அப்ப இங்க இருந்து இங்க வர 8ன்னு தெரியும். அப்போ ரிமைனிங் எவ்வளவு வரும்? சோ வலது பக்கம்னா இங்க வந்து ஒரு 11ன்னு வருமா? சோ டோட்டலா 19 கிலோமீட்டர் போறாரு. ஓகே. இது வந்து ஒரு 11. சோ கோட கொஞ்சம் நீளமானாலும் போட்டுக்கோங்க. புரியுதா? சோ இங்க இருந்து 19 கிலோமீட்டர். ஏற்கனவே இதுல இருந்து இதுவரை 8ன்னு தெரியும். சோ அதுல இருந்து அது வரை 8 டோட்டலா 19ங்கிறதுனால இன்னொரு 11 கிலோமீட்டரும் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்றாரு? அங்க போனதுக்கு அப்புறம் takes a left turn and drives 4 கிலோமீட்டர். அடுத்து இடது பக்கம் திரும்பி ஒரு 11 கிலோமீட்டர் போறாரு. சோ இடது பக்கம். அவருக்கு இடது பக்கம்னா எந்த பக்கம் வரும்? சோ இப்படி பார்க்க நிக்கிறாரு. சோ இப்படி பார்க்க நின்னாருன்னா இடது பக்கம் எது? சோ இப்படி நின்னா இது இடது, இது வலது. அவர் இந்த பக்கமா நிக்கிறாரு. அப்ப அவருக்கு இடது பக்கம் எது? இதுதான் அவரோட இடது பக்கம். ஓகே. சோ இடது பக்கமா எவ்வளவு தூரம் போறாரு? இடதுபுறம் திரும்பி எத்தனை கிலோமீட்டர் போறாரு? 4 கிலோமீட்டர் போறாரு. ஓகே. சோ இடப்பக்கம் திரும்பி 4 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். சோ 4 கிலோமீட்டர் போட்டாச்சு. அடுத்த வரியை ரீட் பண்ணுங்க. அடுத்த வரியில என்ன சொல்லியிருக்காங்க? he then takes left turn and drives 11 கிலோமீட்டர் and stops point B. ஓகேவா? சோ திருப்பி என்ன பண்றாரு? இடது பக்கமாக திரும்பி 11 கிலோமீட்டர் சென்று பாயிண்ட் B யில் நிற்கிறார். ஓகேவா? சோ இப்போ இந்த பக்கமா நிக்கிறாருன்னா அவருக்கு இடது எது? இதுதான் இடது. அப்போ 11 கிலோமீட்டர் நமக்கு ஏற்கனவே தெரியும். இங்க இருந்து இங்க வர 11ன்னா அப்ப இந்த இடம் தான் இங்கதான் போய் நிக்கிறாரு. இதுதான் பாயிண்ட் B. சோ எத்தனை கிலோமீட்டர்? 11 கிலோமீட்டர் போறாரு. அவர் ஸ்டார்ட் பண்ண பிளேஸோட நேம் என்ன? பாயிண்ட் A. ஓகே. இப்ப கொஸ்டின்ல அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க?
how far and towards which direction should he drive in order to reach point A from point B. ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்க, புள்ளி B இலிருந்து A புள்ளியை அடைய எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையை நோக்கி அவர் ஓட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பாயிண்ட் B ல இருந்து பாயிண்ட் Aக்கு போகணும்னா எந்த டைரக்ஷன்ல அவர் போகணும்? சோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியலனா இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கோங்க, டைரக்ஷன் மாதிரி போட்டுக்கோங்க. இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், அப்ப இது வெஸ்ட்னு வரும். அப்ப அவர் எந்த பக்கமா அகைன் ஓட்டணும்? வெஸ்ட் பக்கமா அவர் வந்து ஓட்டணும். அப்படிதானே? பாயிண்ட் B ல இருந்து A எந்த பக்கம் இருக்கு? வெஸ்ட் பக்கமா இருக்கு. தெரியலனா இந்த மாதிரி சிம்பல் போட்டுக்கோங்க, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு. அப்ப B ல இருந்து Aக்கு போனோம் அப்படின்னா அவர் வெஸ்ட் பக்கமா ஓட்டணும். சோ வெஸ்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ல ஈஸ்ட்னு இருக்கு, இதுல சவுத்னு இருக்கு, இதுலயும் சவுத்னு இருக்கு, இதுல மட்டும் தான் வெஸ்ட்னு இருக்கு. அப்ப இதுதான் நாம என்ன சொல்லிரலாம், கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிரலாம். சோ எவ்வளவு தூரம் அவர் போகணும் அதையும் கண்டுபிடிங்க. எவ்வளவு தூரம் போகணும்? Aக்கு போகணும்னா எவ்வளவு தூரம் போகணும்? இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு வரணும்னா அவர் எவ்வளவு போகணும்? 4 கிலோமீட்டர் போகணும். ஏன்னா இங்க இருந்து இங்க வர 4ன்னா மேல இங்க இருந்து இங்க வரையும் 4 தான் இருக்கும். திருப்பி இங்க இருந்து பாயிண்ட் Aக்கு வரணும்னா நமக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரை 8ன்னா இங்க இருந்து இங்க வரையும் எவ்வளவு இருக்கும்? 8ன்னு தெரியும். அப்போ B ல இருந்து Aக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர், அடுத்து ஒரு 8 கிலோமீட்டர் கடக்கணும். ஓவராலா 12 கிலோமீட்டர் அவர் கடக்கணும். எந்த பக்கமா? வெஸ்ட் பக்கமா. ஓகே, வெஸ்ட்னா நாம என்ன சொல்லுவோம் தமிழ்ல? மேற்கு. ஓகே, சோ மேற்குன்னு தானே சொல்லுவோம். சோ 12 கிலோமீட்டர் மேற்கு பக்கமா அவர் வந்து என்ன பண்ணணும்? கடக்கணும். ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? A alone can complete a project in 10 days. B alone can complete in 20 days. While C alone can complete in 30 days. They together earn rupees 1100 for the project. By how much do the total earnings of A and C exceed the earnings of B? ஓகே, சோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஏ கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா 10 நாள்ல வேலையை முடிச்சிருவான். பி கிட்ட அதே வேலையை கொடுக்கறோம்னா 20 நாள் எடுத்துக்கிடுவான். அதே வேலையை சி கிட்ட கொடுக்கறோம் அப்படின்னா 30 நாள் எடுத்துக்கிடுவான். ஓகே, சோ நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை தனியாக முடிக்க 10 நாட்கள் ஆகும். பி என்பவர் அதே வேலையை தனியாக முடிக்க 20 நாட்கள் ஆகும். அதே நேரத்தில் சி என்பவர் தனியாக அதனை 30 நாட்களில் செய்து முடிக்கிறார். அவர்கள் செய்த வேலைக்காக மொத்தமாக 1100 பெற்றனர். ஓகே, சோ நான் தான் இருக்கேன். ஏ, பி, சி 3 பேரையும் வேலைக்கு எடுக்கிறேன். ஏயோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன்கிட்ட அந்த வேலையை கொடுக்கறேன்னா 10 நாள்ல வேலையை முடிக்கிறான். ஓகே, பி கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா 20 நாள்ல வேலையை முடிப்பான். சி கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா 30 நாள்ல வேலையை முடிப்பான். 3 பேருக்கும் சேர்த்து சம்பளம் வந்து 1100 ரூபாய் அப்படின்னு கொடுத்துட்டேன். யாருக்கு? ஏக்கு, பிக்கு, சிக்கு. ஓகே, இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஏ மற்றும் சி ஆகியோரோடது மொத்த ஊதியம். ஓகே, ஏசியோட சம்பளம் இருக்கு இல்லையா, அது பியின் ஊதியத்தை விட எவ்வளவு அதிகம்னு கேட்டிருக்கேன். ஓகே, ஏ சி வந்து பியை விட எவ்வளவு அதிகமா சம்பாதிக்கிறாங்க, ஏயும் சியும் சேர்த்து. ஏ பிளஸ் சி மைனஸ் பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கேன். ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏ மட்டும் தனியா பார்த்தா 10 நாள், பி மட்டும் தனியா வேலை பார்த்தா 20 நாள், சி மட்டும் தனியா பாக்குறான்னா 30 நாள் ஆகும். 3 பேருக்கும் சேர்த்து சம்பளம் 1100 ரூபான்னு கையில கொடுத்திருக்கேன். இதுல என்னன்னா டோட்டல் ஏர்னிங்ஸ் ஆஃப் ஏ அண்ட் சி. ஏ அண்ட் சியோட டோட்டல் ஏர்னிங்ஸ் இருக்கு இல்லையா, அது பியை விட எவ்வளவு அதிகம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இவங்களோட எஃபிஷியன்சி நாம வந்து கண்டுபிடிச்சிருவோம். சோ எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாதான் சேலரி எவ்வளவு போகும் அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஏ, பி, சின்னு போட்டுடலாம். ஏ 10 நாள்ல முடிப்பான், பி 20 நாள்ல முடிப்பான், சி 30 நாள்ல முடிப்பான். 3க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 10, 20, 30ஓட எல்சிஎம் 60. எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுத்திருக்கேன். இருக்கிறதுல எது பெரிய நம்பர் எதுன்னு பார்க்கணும். அந்த நம்பரை மத்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணணும். டிவைட் ஆகலைன்னா அதை டபுள் ஆக்கணும். டபுள் ஆகியும் டிவைட் ஆகலைன்னா ட்ரிபிள் ஆக்கணும். அடுத்து 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் இந்த மாதிரி போகும் ஷார்ட்கட்ல. அப்ப 60 வருமா? அப்ப இந்த 60 தான் உங்களுக்கு என்னது? டோட்டல் ஒர்க், மொத்த வேலை. இப்ப ஏயோட திறமை எவ்வளவு? மொத்த வேலை 60. அப்ப இந்த 10 60ஆ மாத்தணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க 20 இருக்கு. 20 இங்க வந்து 60ஆ மாத்தணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? தெரியலையா? 20 எடுத்துட்டு வந்து இங்க போடுங்க. சோ 60 டிவைடட் பை 20 கேன்சல் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்போ 30 60ஆ மாத்தணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். தெரியலையா? 30 எடுத்துட்டு வந்து இங்க வைங்க. கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப ஏயோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 கேக் பண்ணுவான். பியோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 கேக் தான் பண்ணுவான். சியோட திறமை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கேக் தான் பண்ணுவான். ஓகே, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ பிளஸ் சி மைனஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இருக்கிறதுல இங்க திறமைசாலி யாரு? ஏ தான். ஓகே, ஏ தான் என்ன பண்றான்? ஒரு நாளைக்கு 6 கேக் வந்து பண்றான். ஓகேவா?
ஸோ இப்போ ஏயோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 6 கேக் பண்ணுவான். சியோட திறமை எவ்வளவு? ஒரு நாளைக்கு 2 கேக் பண்ணுவான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A plus C minus B யோட வேல்யூ வந்து நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, A plus C minus B அதானே? AC யோட சம்பளம் B யை விட எவ்வளவு அதிகம்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ A plus C எவ்வளவு வரும்? 6 plus 2 8. ஒரு நாளைக்கு 8 கேக் பண்ணுவாங்க. B ஒரு நாளைக்கு எத்தனை கேக் பண்றான்? 3 கேக் பண்றான். ஓகேவா? அப்போ 8 A plus C கண்டுபிடிச்சாச்சு. B யோடது வந்து 3ன்னு தெரியும். அப்ப A plus C minus B. ஓகே, உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 8 minus 3 5. ஓகேவா? சோ எவ்வளவு கேக் பண்றாங்களோ எவ்வளவு திறமையா இருக்காங்களோ அதுக்கு தான் நான் என்ன பண்ண முடியும்? சம்பளம் கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்னா A யோட இன்கம் என்னன்னு கண்டுபிடிச்சு, B யோட இன்கம் என்னன்னு கண்டுபிடிச்சு, C யோட இன்கம் புக்ல அப்படிதான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. புக்ல எப்படி போட்டிருப்பாங்கன்னா A யோட இன்கம் தனியா கண்டுபிடிச்சு, B யோட இன்கம் கண்டுபிடிச்சு, C யோட இன்கம் கண்டுபிடிச்சு, அதுக்கப்புறம் A யையும் C யையும் ஆட் பண்ணி வர்ற ஆன்சர்ல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க? B ய மைனஸ் பண்ணிருப்பாங்க. சோ அப்படி பண்ணும்போது ரொம்ப சுத்தி வளைச்சு போற மாதிரி இருக்கும். சோ இப்போ டைரக்டா என்ன பண்ணிருங்கன்னா 3 பேரோட திறமை என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. ஏக்கு ஒரு A வந்து ஒரு நாளைக்கு 6 கேக் பண்ணுவான். B 3 கேக்கு, C வந்து 2 பண்றான். இப்ப Aயும் Cயும் சேர்த்து ஓகே A plus C என்ன வரும்? 6 plus 2 8ன்னு தெரியும். B வந்து எவ்வளவு தெரியும்? 3ன்னு தெரியும். அப்ப எனக்கு A plus B A plus C minus B ஓகேவா? A plus C minus B ன்னு போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். ஓகே, சோ எனக்கு என்ன கிடைக்கும்? 5. அப்ப எத்தனை கேக் பண்றாங்க? 5 கேக். இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5. ஓகே, சோ இப்போ எனக்கு டோட்டலா நான் எவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்கேன்? 1100ன்னு கொடுத்திருக்கேன். டோட்டலா நான் எவ்வளவு சம்பளம் கொடுத்திருக்கேன்? 1100. இந்த 1100 எதுக்காக கொடுத்திருக்கேன்? 3 பேருக்கும் சேர்த்து 1100. அப்ப 3 பேரோட சேர்த்து எவ்வளவு வரும்? 6 3 9 9 2 11. ஓகே, நான் இப்ப 1100 ரூபாய் கையில கொடுத்திருக்கேன்னா 3 பேரும் எப்படி அதை ஷேர் பண்ணிக்கிடுவாங்க? இவன் வந்து 6 கேக் பண்ணிருப்பான், இவன் 3 கேக் பண்ணிருப்பான், இவன் 2 கேக் பண்ணிருப்பான். அப்ப டோட்டலா 11 கேக்குக்கான ரேட் தான் எவ்வளவு? 1100. 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா அந்த இடத்துல எனக்கு எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கும்? 11 கேக் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப 11 கேக்குக்கு நான் கொடுக்கிற சம்பளம் எவ்வளவு? 1100. அப்ப 11 பார்ட் 1100னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. 1 பார்ட் என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ இவங்களோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? क्वेश्चनல சொன்ன மாதிரி A plus C minus B யோட வேல்யூ எவ்வளவு? 5 பார்ட். அப்ப 5 கேக்குக்கான காசு தான் என்னது? A plus C minus B. அப்போ 1 part 100னா 5 part என்ன வரும்? 5 into 100 500. ஓகே, சோ 500ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, புரியுதா? கிளியரா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ரொம்ப சிம்பிளா நிறுத்தி நிதானமா சொல்லி கொடுத்திருக்கேன். பட் ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சீங்கன்னா டோட்டல் ஒர்க் கிடைக்கும். எஃபிஷியன்சி என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 6 3 2ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப டோட்டலா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 11 பார்ட்னு கிடைக்கும். ஓகே, 11 கேக் முடிப்பாங்க. 11 பார்ட் 1100னா 1 பார்ட் என்ன வரும்? 100ன்னு கிடைக்கும். எனக்கு A plus C minus B வேணும். அப்ப 6 2 8 8ல 3 போனா 5 5 into 100 500ன்னு போட்டுடலாம். ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இது போகவே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் 4 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த கிளாஸஸ் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதையும் மறக்காம பாத்துருங்க. இது 5வது கிளாஸ். டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸும் நம்ம வந்து கூடிய சீக்கிரத்துல யூடியூப்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேபி நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ள கரண்ட் அஃபேருக்கான கிளாஸஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சோ இந்த வாரம் வந்து வீக்லி கரண்ட் அஃபேர் வந்து நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சோ டே 1 ஜனவரி 1ல இருந்து டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியல. அதனால ஜனவரி 1ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடியத வீக்லி கரண்ட் அஃபேரா நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதோட ஒன்லைனர் எல்லாமே ஷார்ட்ஸ்லயும் அதோட ஃபுல் டீடைல்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வீடியோவாவும் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்றேன். சோ கரண்ட் அஃபேர் கிளாஸஸ் முக்கியமான மேக்ஸ் ரீசனிங் கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இப்பதான் நான் புதுசா ரயில்வே எக்ஸாம் படிக்க வந்திருக்கேன். SSC எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கேன், பேங்க் எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு எப்படி படிக்க ஆரம்பிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இமிடியேட்டா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நீங்க என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இதுல டெஸ்ட் இருக்கும். தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். சோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க புக்ஸ் எதுவுமே வெளியே வாங்க வேண்டாம். சோ இதுலயே மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். ஒரு டைம் நீங்க 1999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். லைஃப் டைம் வேலிடிட்டியோட கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். 1 இயருக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் எடுக்கணும். கரண்ட் அஃபேருக்கு நான் வந்து டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கணும். NTPCக்கு டெஸ்ட் வேணும். SSC GD செக்ஷன் கண்ட்ரோலர்னு எந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும்
நம்ம ஆப்லயே டெஸ்ட் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. டெஸ்ட்டை வந்து நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்லயும் கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல டெய்லி கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ நாளையில இருந்து கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் அதுல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேரும் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேருக்கும் அதே மாதிரி ஒரு டைம் தான் 499 பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன்னுனா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஎன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.